ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம், எங்களுடைய மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களா எங்கே கூடுகிறீர்களோ உடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், எங்களுடைய மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறதற்காய், உடைய மத்தியிலே நீர் எழுந்தருளுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் வெளிப்படுவீராக. அடியாளுடைய சிலுவைக்கு பின்பதாக, இரத்த கோட்டைக்கு பின்பதாக மறைத்துக் கொள்வீராக. இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவையான ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு தேவையான ஜீவ மன்னாவை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து விடுதலைப்படுத்தி அனுப்பும்படிக்காய் பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். மறைத்துக் கொள்ளும், வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி சொல்கிறேன். என் தகப்பனாருக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். நான் 5ஆவதாக பிறந்த மகள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஊழியம் செய்யணும், உங்களை போல பெந்தைகோஸ்து சபையில் வளர்ந்த பிள்ளை தான் நான். இப்போ நான் மனசுக்குள்ள எனக்கு என்ன ஆசைனா, நிறைய பட்டம் வாங்கணும், பெரிய ஆள் ஆகணும், சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக இருந்து நமக்கு கீழே 50-60 பேர் என்ன செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட தாட்ஸ். அப்போ நான் நிறைய பட்டங்கள் பெற்றேன். பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர்ஸ் இன் தியாலஜி, மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி, பிஹெச்டி இன் தியாலஜி, எல்லா பட்டங்களையும் நான் பெற்றேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் என்ன? எப்பொழுதுமே நம்ம இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தின்படி குப்பையில் இருந்து நம்ம எடுத்து, அவருக்கு எந்த ஜீனியஸும் தேவை கிடையாது. யாருக்கிட்ட ஒண்ணுமே இல்லையோ அவங்களை எடுத்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அதே போல ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உங்க டிகிரி எல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும், உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும், உள்ளத்தில் நின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம்